இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழனியிலேருந்து நெய்க்காரப்பட்டி தான் போயிட்டுருக்கேன். இன்னைக்கு அங்கே மண்டுகாளி அம்மன் நோம்பி நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ குண்டம் இறங்குற திருவிழா காலையில் நடக்கும். நைட்டு அந்த பூக்குழி கண் திறக்கிறது. ஸோ அந்த வைபவமெல்லாம் போகும். ஸோ சரியான கூட்டங்க. சண்முக நதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்க்காரப்பட்டி வரைக்கும் அப்படியே ரோடு ஃபுல்லாகவே அந்த அளவு குத்தி அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா. பழனிக்கு அடுத்து பயங்கரமான கூட்டம் வரக்கூடிய ஒரு திருவிழான்னா நெய்க்காரப்பட்டி மண்டுகாளி அம்மன் கோயில் தான். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா போய் இறங்கினோடனே நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் நம்மகிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு அப்புறம் போனார். நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அத்தனை நண்பர்களுக்கும். இவர் தான் நம்மளை உள்ள கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவ்வளோ கூட்டத்துலேயும் சாமியெல்லாம் கும்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்தார். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். பைக் நிறுத்துறதுக்கு கூட அங்கே இடமெல்லாம் தவிச்சிட்டு இருந்தீங்க. அவ்வளோ கூட்டம். அவரோட வீட்லேயே கொண்டு போய் பார்க் பண்ண வச்சு இந்த மாதிரி அன்பான மனிதர்களை பார்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாங்க நீங்களும் அப்படியே போய் உள்ள சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இந்த மண்டுகாளி அம்மன் திருவிழாவுக்கு நிறைய பேர் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் நேரில் பார்க்க முடியல. சாரி, ஏன்னா நான் கொஞ்சம் டைட் ஷெட்யூல் இருந்தனால நைட் ஒரு 8-8:30 தான் வர முடிஞ்சுது. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 6:30க்கெல்லாம் வந்துட்டோம். ஸோ அந்த பூக்குழி கண் திறக்கிற ஆரம்பத்துலேருந்தே நம்ம வீடியோ கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் இயர் நாம் போட்டிருந்த இதே மண்டுகாளி அம்மன் கோயில்